ரூ. 50,000 உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸ்னா வருஷத்துக்கு ரூ. 6,00,000 18,00,000 அல்லது ஒரு 15,00,000 நீங்கள் அதை எடுத்து வச்சுட்டு தான். பட் ப்ராக்டிக்கலி இது பாசிபிளா சார்? நான் ஒரு பிஸ்னஸ்க்காகன்னு 1 லேக் என்னால் எப்படி எடுத்து வைக்க முடியும் மாதம்? இப்போ அப்படின்னா நீங்கள் என்னத்துக்காக பிஸ்னஸ்க்கு ஆசைப்படுறீங்க? 10 கோடிக்கு கொள்ளையடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னா அப்போ சொல்லுவான் 10 கோடிக்குன்னா முதல்ல அதுக்கு 10 லட்சமாவது இன்வெஸ்ட் பண்ணணும், 10 லட்சம் இருக்கா அப்படின்னு கேட்பான். அப்போ அந்த மணியை பற்றி ஒன்றுமே தெரியல, உங்களுக்கே ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இல்லை அப்படின்னதுன்னா சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்கும். நான் பேங்க் லோன் எடுத்து நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்றைக்கி நிறைய பிஸ்னஸ் நம்ம வீட்டிலேருந்தே பண்ணலாம். நான் ஒரு 1 லேக் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 1,10,000க்கு தான் நான் கமிட்மெண்ட்டை வச்சுக்கிறேன். ₹1,00,000க்கு ₹1,10,000 செலவாகுதுன்னா he is not able to solve his own problems. அதோடு இல்லாமல் எல்லா பிஸ்னஸுக்கும் அந்த மணி தேவை இல்லை. அண்ட் யூ கேன் ஆல்சோ டூ பார்ட் டைம். நிறைய பேர் பிஸ்னஸ் ஓனர்ஸாக ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நார்மலாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓனர் எதில் ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னதுன்னா இந்த கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட். அதை நிறைய பேர் பண்ணுறதில்ல, அதில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. நார்மலாக நீங்கள் எனி பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளவோ அது மாதிரி அதை 3 வருஷத்துக்கான மணியை நம்ம எடுத்து வச்சிடணும். 3 இயர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ₹50,000 உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸ்னா வருஷத்துக்கு ₹6,00,000 18,00,000 அல்லது ஒரு 15,00,000 நீங்கள் அதை எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். என்னத்துக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த 3 இயர்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, நார்மலாக நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா 1000 நாள் பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா எய்தர் யூ வில் கண்டினியூ த பிஸ்னஸ் ஆர் நீங்கள் இந்த பிஸ்னஸ் எனக்கு ஒத்து வராதுன்னு வெளில வந்துடுவீங்க அப்படிம்பாங்க. இந்த 1000 days இஸ் நத்திங் பட் 3 இயர்ஸ். அதுதான் தட் இஸ் த ரீசன் இங்கே கொடுத்தாச்சு. இப்போ அங்கே மணி இருந்ததுன்னு வச்சுங்களேன், வீட்டிலேருந்து நமக்கு எந்த விதமான ஃபினான்ஷியல் ட்ரபிள் இருக்காது. நமக்கு இந்த மாதிரி 18 லட்சம்லாம் இல்லாமல் ₹50,000 ஒரு ₹2,00,000 மட்டும் வச்சுட்டு ஸோ பிஸ்னஸ் இட் டேக்ஸ் ஒரு 5 months 6 months ஆச்சுன்னா அந்த மணி கரைஞ்சி போயிடும். அப்போ ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, என்னங்க மணி இல்லை அப்படின்னதுன்னா இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும், என்னடா அது நம்ம மட்டும் 4 மாதம் ஆச்சு, 4 மாதமாக ஒன்றுமே கிடைக்கல, இப்போ ஏற்கனவே மணி இல்லை, அதனால் நம்ம இந்த பிஸ்னஸில் கண்டினியூ பண்ணணுமா இல்லை திருப்பி வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 100 பேர் வந்தாங்கன்னா அதில் ஒரு 20-25 பேர் உடனேயே நமக்கு செட் ஆகாதுன்னு வேலைக்கு போயிடுறாங்க. இதில் மெயின் ரீசன் என்னென்னா இந்த கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் தான். அது பண்ணுற இது இல்லை. அதனால் என்னுடைய சஜஷன் அட்லீஸ்ட் 3 வருஷம் இருந்தது அப்படின்னா நம்ம நல்ல, ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் கூட நமக்கு தெரிஞ்சிடும் இதில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு 3 இயர்ஸ் எடுத்து வைக்கிறது நல்லது. பட் ப்ராக்டிக்கலி இது பாசிபிளா சார்? ஏன்னா இப்போ இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரவுக்கு மேலே தான் செலவே பண்ணுறாங்க. அவங்களோட இஎம்ஐ போயிட்டுருக்கும், குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் ஒரு 1 லேக் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 1,10,000க்கு தான் நான் கமிட்மெண்ட்டை வச்சுக்கிறேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நான் சொல்கிறேன். அப்படின்ற பட்சத்தில் நான் ஒரு பிஸ்னஸ்க்காகன்னு 1 லேக் என்னால் எப்படி எடுத்து வைக்க முடியும் மாதம்? இப்போ அப்படின்னா நீங்கள் என்னத்துக்காக பிஸ்னஸ்க்கு ஆசைப்படுறீங்க? ஜாஸ்தியாக சம்பாதிக்கலாம் இல்லை, பிஸ்னஸ் அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் பிஸ்னஸ் அப்படி எனி பிஸ்னஸ் there are 2 things important. ஒன்று உங்களுடைய டொமைன் நாலேஜ் அபவுட் த பிஸ்னஸ், அதுக்கப்புறமா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 2 ரொம்ப இம்பார்ட்டண்ட். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு ப்ராபப்ளி டொமைன் நாலேஜ் இருக்கலாம், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் இன்னைக்கு இந்த கோவிட்னால நிறைய கெட்டது நடந்திருக்கு, சில அட்வான்டேஜஸ். அதில் என்ன ஆச்சு அப்படின்னா, முன்னாடி நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா ஒன்லி ஐடி பீப்புள் கேன் ஒன்லி டூ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்தது. இன்றைக்கி நிறைய ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா பிகாஸ் ஆஃப் த டிஜிட்டல் மூமெண்ட் இன்றைக்கி நிறைய பிஸ்னஸ் நம்ம வீட்டிலேருந்தே பண்ணலாம். அதோடு இல்லாமல் எல்லா பிஸ்னஸுக்கும் அந்த மணி தேவை இல்லை. அண்ட் யூ கேன் ஆல்சோ டூ பார்ட் டைம். கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் நான் என்ன சொன்னேன், அது ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு பிஸ்னஸ்னால் நான் சொன்னது 3 வருஷம் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ஒரு 3 hours 4 hours டைம் இருக்கும் சார் அப்படின்னா நீங்கள் பார்ட் டைமில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி, அதுக்கு மெயினாக நிறைய பிஸ்னஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது, உங்களுடைய டைம் அண்ட் எஃபர்ட் மட்டும்தான். அந்த மாதிரியான பிஸ்னஸை நீங்கள் எடுத்துகிட்டு சில ஓகே அது மாதிரி பண்ணியாச்சு சார், நான் ஓரளவுக்கு அமௌண்ட் சேர்த்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த மணியை வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்போ
இந்த சதுரங்க வேட்டைங்கிற ஒரு படத்துல அவங்க என்ன சொல்லுவான், எடுத்த உடனே நம்ம ஒரு 10 கோடிக்கு ஒரு கொள்ளையடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம் அப்படின்னா, அப்ப சொல்லுவான் 10 கோடிக்குன்னா, முதல்ல அதுக்கு வந்து 10 லட்சமாவது இன்வெஸ்ட் பண்ணணும். 10 லட்சம் இருக்கா அப்படின்னு கேட்பான். 10 லட்சம் இல்ல அப்படிம்பான். 10 லட்சம் இல்லன்னா, அதுக்கு முதல்ல 10,000மாவது நீ இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு நோட்டீஸ் அடிச்சு தங்கத்த இது பண்ணி, அது அப்ப வந்து என்னன்னா, முதல்ல ஒரு சின்ன இது பண்ணி, அதுக்கு ஒரு இத கிரியேட் பண்ணணும். இப்ப நீங்க வந்து ஒரு பிசினஸ் வுமனா வரணும் அப்படின்னு ஒரு இது இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் யூ டூ இட் வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மென்ட். இன்வெஸ்ட் அங்க வந்து ஒரு அமௌண்ட் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தான் பண்ண முடியும். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறதுக்கு 1,10 வரை செலவாகுது அப்படின்னதுன்னா, இப்ப ஒரு பிசினஸ் மேன் அப்படிங்கிறவங்க என்னன்னா, தே ஆர் ட்ரைங் டு சால்வ் த ப்ராப்ளம் இன் த சொசைட்டி. எக்ஸாக்ட்லி. கரெக்ட்டா? கரெக்ட். இப்ப ஒருத்தருக்கு தன்னுடைய ப்ராப்ளத்தையே சால்வ் பண்ண தெரியல. ரூ. 1,00,000க்கு ரூ. 1,10,000 செலவாகுதுன்னா, ஹி இஸ் நாட் ஏபிள் டு சால்வ் ஹிஸ் ஓன் ஓன் ப்ராப்ளம். ப்ராப்ளம்ஸ். அப்ப எப்படி அவர்னால வந்து சொசைட்டியுடைய ப்ராப்ளத்த சால்வ் பண்ண முடியும்? இது வந்து நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். அப்ப நீங்க வந்து உங்களுக்கு சில டிசிப்ளின் வேணும். இப்ப நார்மலா இருக்கிறவங்கள விட ஒரு பிசினஸ் பிசினஸ் மேனுக்கு வந்து நெறைய டிசிப்ளின் வேணும். ஒண்ணு Correct. வந்து ஒரு டைம்த்துக்கு ஒரு டயத்த வந்து அவங்க இது பண்ணணும். அண்ட் தே ஆர் ரெடி டு வொர்க் ஃபார் அ லாங்கர் ஹவர்ஸ். நாட் லைக் நான் 9:00 போவேன், 5:30க்கு வருவேங்கிற மாரிலாம் கிடையாது. தே ஷுட் ரெடிலி பிரிப்பேர்ட் ஃபார் அ லாங்கர் ஒர்க்கிங் இது. ஹார்ட் ஒர்க் பண்ற. நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த மாரியான ஒரு மைண்ட் செட் வேணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா, டயத்த வந்து நம்மளுடைய டைம், அடுத்தவங்களுடைய டைம். இப்ப முன்னாடி வரணும் அல்லது ஒரு இடத்துக்குன்னா, அதுக்கு தகுந்த மாரி ஒரு அப்பாயின்ட்மென்ட் யாராவது ஒருத்தர் குடுக்குறாங்கன்னா, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இது பண்ணணும். இந்த மாரியான சில செல்ஃப் டிசிப்ளின்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் இருந்துட்டு, இந்த நீங்க கொஞ்சம் மணியையும் இப்ப இந்த மாரி ஒரு லோ இன்வெஸ்ட்மென்ட்ல ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு வந்ததுன்னா, தென் இன்வெஸ்ட்மென்ட்ட போட்டு பண்ணக்கூடிய பிசினஸ அதுக்கப்புறமா பார்க்கலாம். மூவ் பண்ணலாம். சோ இது வந்து சேஃபா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா. இல்ல இப்படி இருந்தா தான் நீங்க சர்வை பண்ண முடியும். அப்படி இல்லன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு வந்து நீங்க பிசினஸ்லயும் லாஸ் பண்ணுவீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய 95% ஆஃப் த ப்ராப்ளம் என்னன்னா டியூ டூ மனி. எக்ஸாக்ட்லி. எய்தர் ஷார்ட்டேஜ் ஆஃப் மனி ம். ஆர் மிஸ்மேனேஜ்மென்ட் ஆஃப் மனி. எக்ஸாக்ட்லி. புரியுதுங்களா? எக்ஸாக்ட்லி. ஸோ அப்ப வந்து பிசினஸ்க்கு வந்து மணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த மணிய பத்தி ஒண்ணுமே தெரியல, உங்களுக்கே வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இல்ல அப்படின்னதுன்னா, சக்சஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நான் என்னோட ஒரு வீடியோல வந்து நான் சொல்லியிருப்பேன் சார். நீங்க வந்து இந்த ஒரு 6 பாயிண்ட்ஸ நீங்க பிளான் பண்ணாம, நீங்க சொன்ன மாதிரி ஃபினான்ஸ் வேணும். ஆனா நான் வந்து ஒரு 6 மந்த்ஸ் பேக்கப் சொல்லியிருப்பேன். 6 மாசத்துக்கு பேக்கப் வேணும். நீங்க வந்து ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கணும். ஒரு வீக்கெண்டையும் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி வேல பார்க்கணும். இந்த மாரி 6 பாயிண்ட் சொல்லி, இதுல நீங்க வந்து ரெடியா இருந்தா மட்டும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி. அதுல இந்த ஜெனரல் பப்ளிக் நெறைய பேர் கமெண்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் பார்த்துட்டே இருந்தா வந்துட்டு பிசினஸ் ஆரம்பிக்கவே முடியாது. பிசினஸ்னா அப்படி கிடையாது. டக்குன்னு யோசிச்சோமா, ஒரு நாள் ரிசைன் பண்ணோமா, நம்ம பாட்டுக்கு வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிரணும். இந்த மாதிரியான மைண்ட் செட்டுக்கு நீங்க என்ன சார்? இல்லங்க இது வந்து பார்த்தோன்னா, பிசினஸ் இது வந்து திஸ் இஸ் கால்ட் இம்பல்சிவ் மைண்ட் செட். ஸோ இம்பல்சிவ் எங்க போலான்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு புக் ஸ்டோருக்கு போயிருக்கேன். புக் ஸ்டோருக்கு என்ன வாங்க போனேன், ஒண்ணா புக்கோ அல்லது ஏதோ ஸ்டேஷனரி. அப்ப நான் போயிட்டு ஒரு புக் வாங்கிட்டேன். வாங்கிட்டு நான் பில் பண்ணும்போது, அங்க வந்து ஒரு அழகான பேனா இருக்கு. அல்லது ஒரு சாக்லேட் இருக்கு. ஸோ அத பார்த்த உடனே நான் வந்து வாங்கணும். வாங்கணும்னு தோணும். தீஸ் ஆல் நான் கடைக்கு போனது வந்து பேனா வாங்குறதுக்கோ, சாக்லேட் வாங்குறதுக்கோ கிடையாது. திஸ் இஸ் கால்டு இம்பல்சிவ். ஸோ பிசினஸ் அப்படிங்கும்போது என்னன்னா, இட்ஸ் அ கேர்ஃபுல் பிரிப்பரேஷன். நீங்க வந்து எடுத்தோம் கவுத்தோம்லாம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுக்கு முதல்ல அத அனலைஸ் பண்ணணும். என்னென்ன அதில சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நான் சென்னைக்கு வந்தபோது ஒரு 30 இயர்ஸ் 28, 30 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எனக்கு தோணும் என்னடா இது ஹோட்டல் அப்ப சரவணா பவன்லாம் ரொம்ப ஃபேமஸ். என்னடா இது ஒரு இட்லினா இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு. இவ்வளோ பேர் வாங்கி சாப்பிடுறாங்க. நம்மளும் ஒரு ஹோட்டல் வச்சுட்டோம்னா இவ்வளோ சம்பாதிக்கலாம். ஆமா. அப்படின்னு தோணும். இன்னைக்கு கூட நெறைய பேருக்கு தோணலாம். ஆனா, ஒரு ஹோட்டல்ல வச்சிருக்கிறவங்களுக்கு தான் அதில என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ Exactly. நெறைய விஷயங்கள் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் வந்து அதாவது பிசினஸ பொறுத்தவரையும் தியரியும், பிராக்டிகலும் அப்படியே உல்டாவா இருக்கும். நீங்க பார்க்கறதுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கிற மாரி இருக்கும். அதனால கிடையாது. அதனால நீங்க சொன்ன மாரி ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணலான்னா, அது நடக்கவே நடக்காது. பட் வந்து கோடியில ஒருத்தருக்கு வந்து ஹிட் இந்த ஆயிடும். டைமிங் அது மாரி இருக்குமே ஒழிய, அதாவது இங்கிலீஷ்ல ஒரு இது சொல்லுவாங்க. எக்செப்ஷன் ஷுட் நாட் பி டேக்கன் அஸ் அன் எக்ஸாம்பிள். அவங்கலாம் எக்செப்ஷன். ஓகே. ஸோ அந்த மாரி நம்ம கண்டிப்பா நம்ம டெஃபினெட்லி வி ஆர் நாட் இன் த எக்செப்ஷன் லிஸ்ட்.
அதனால கண்டிப்பா அது மாரி பண்ணவே கூடாது. ஸோ, இப்போ இது வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு. இன்னும் சில பேர் வந்துட்டு என்கிட்ட என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல வந்து ஒய்ஃப் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த பிசினஸ்ல வந்துட்டு இன்னும் பெருசா ப்ராஃபிட் பண்ணல. இருந்தாலும் வந்துட்டு அந்த ஒய்ஃப்க்கு வந்துட்டு என்ன ஒரு தாட்னா, ஒருவேளை நம்ம வேலைய விட்டுட்டு நம்ம பிசினஸ ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா ரன் பண்ணோம்னா, இந்த பிசினஸ் பெரிய லெவல்ல வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து என்ன கேட்பாங்கன்னா, நான் ரிசைன் பண்ணி நான் பிசினஸ வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா ரன் பண்ணட்டுமா? அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா, என் ஹஸ்பண்ட் தான் வேலைக்கு போறாரு இல்லையா? எனக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேட்கிறவங்களுக்கு என்ன சார்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ம். பார்ட் டைம்ல பண்ணிட்டு இருக்காங்க. பார்ட் டைம்ல பண்ணிருவோம். ஓகே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் டைம்ல நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் புட்டிங் ஒன்லி 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ். ஸோ 3 ஹவர்ஸ்க்கு வந்து லெட் அஸ் அஸ்யூம் யூ ஆர் மேக்கிங் ₹30,000 ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மந்த்லி. அப்ப நீங்க என்ன அந்த இடத்துல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா, நான் 3 மணி நேரத்துக்கு பதிலா நான் இன்னும் ஒரு 7, 8 மணி நேரம் நான் போட்டேன்னா, இதே மாரி எனக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படின்னு இருந்ததுன்னா, தென் அவங்க வந்து அந்த வேலைய ரிசைன் பண்ணலாம். ஆனா, நான் வந்து 3 மணி நேரத்துக்கு இவ்வளவு, அதான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையான்னு பார்க்காம, 3 ஹவர்ஸ்க்கு இவ்வளவுனா நம்ம வந்து 10 மணி நேரம் வேலை பார்த்தோன்னா, இன்டூ அந்த மணின்னு போட்டிங்கன்னா, அது வந்து ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டுருக்கேன். அது நல்லா பண்ணிட்டுருக்கேன். தேர் இஸ் அ அக்செப்டன்ஸ் இன் த மார்க்கெட். நவ் த த டைம் இஸ் டிமாண்டிங் மோர் டைம். ஓகே. அந்த மாரி இருந்ததுன்னா, தென் வந்து டயத்த எப்ப குடுக்க முடியும்? நான் ரிசைன் பண்ணா தான் குடுக்க முடியும். அப்ப வந்து சேல் பாசிபிள். பண்ணலாம். பட் அது இல்லாம, நான் வந்து 3 மணி நேரத்தில இவ்வளவு இருக்கு. ஃபுல் டைம் வந்ததுன்னா கிடைக்கும்னு நீங்களா ஒரு அசம்ப்ஷன்ல நீங்க பண்ணக்கூடாது. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு, நான் பேங்க் லோன் எடுத்து நான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்ல நான் ஒரு இன்வெஸ்டர் கிட்ட போலாமா? எனக்கு ஒரு நல்ல பிசினஸ் மாடல் இருக்கு. அத வந்து என்னால பெருசா ஸ்கேல் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். பட் அதுக்கான இன்வெஸ்ட்மென்ட் என்கிட்ட சுத்தமா இல்ல. நான் அதனால வந்து ஒரு ஒரு ஃபினான்சர், ஒரு இன்வெஸ்டரோ, இல்ல ஒரு பேங்கர் கிட்டயோ நான் போலாமா? அப்படின்னு நெறைய பேர் கேட்கறாங்க. அதுக்கு உங்களோட வியூ என்ன சார்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்க ஒரு பிசினஸ ஸ்டார்ட்டே பண்ணாம, வெறுமனே வந்து ஒரு ஐடியாவ பிட்ச் பண்ணி, அந்த ஐடியாக்காக பேங்க்லயும் பணம் குடுக்க மாட்டாங்க. அந்த எந்த இன்வெஸ்டரும் வரமாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா, எனி பிசினஸ் வந்து ஒண்ணு ஆரம்பிச்சு, இட் கீப்ஸ் ரன்னிங். ஓரளவுக்கு அது வந்து ஓடிட்டு இருந்ததுன்னா, அப்பதான் வந்து வருவாங்க. நீங்க ஜஸ்ட் பேப்பர்ல வந்து ஓகே ஒரு டீ கடை வைக்கணும். அந்த இடத்துல இது மாரி வைக்கணும். இங்க ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு. இங்க இத்தன பேர் வருவாங்க. இந்த மாரி இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸெல் கால்குலேஷன்ல வந்து இட் வில் நாட் வொர்க் அவுட். ஒர்க் அவுட். அப்ப யாரும் பணம் குடுக்க மாட்டாங்க. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. உங்களுடைய ஃபிரெண்ட்ஸு, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இவங்க தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கஷ்டம். ஹெல்ப் பண்றதுக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னதுன்னா, இம்மீடியட்டா உதவக்கூடிய பாசிபிலிட்டீஸ் யாருக்கு இருக்குன்னா, நம்மளுடைய சொந்தங்கள், நம்மளுடைய ஃபிரெண்ட்ஸ். ஃபிரெண்ட்ஸ். கரெக்ட்டுங்களா? ஆமா. இப்ப நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க. இவங்க யாருமே இதுக்கு வரல. ஒரு அன்னோன் இன்வெஸ்டர் வந்து உங்களுக்கு பணத்த குடுக்கணும் அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா, அவர் எப்படி வந்து வித்தவுட் எனிதிங் எப்படி அவங்க குடுப்பாங்க? உங்கள உங்கள இவ்வளவு நாளா பார்த்து, உங்களோட பழகினவங்களுக்கே வந்து உங்க மேல கான்ஃபிடன்ஸ் இல்ல அப்படின்னதுன்னா, அவங்க எப்படி குடுப்பாங்க? எக்ஸாக்ட். ஸோ, அதனால என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு பிசினஸ வந்து நீங்க ரன் பண்ணி, அதுல ஓரளவுக்கு வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்கன்னா, தென் ஒன்லி யூ கேன் கோ ஃபார் இது. அதேமாரி பேங்க்லயுமே வந்து நீங்க சும்மா ஜஸ்ட் இதுதான் இருக்கு அப்படின்னதுன்னா யாரும் குடுக்க மாட்டாங்க. அதுக்கு நெறைய கொலாட்ரல் குடுப்பாங்க. அதனால வந்து இந்த 2மே வந்து ஸ்டார்ட்டிங் பண்றவங்களுக்கு வந்து இந்த லோனே கிடைக்காது. நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிசினஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு வைங்களேன். ஆனா பெருசா ப்ராஃபிட் கிடையாது. பெருசா ப்ராஃபிட் இல்ல. வரதும், போறதும், 1 மாசம் சின்ன ப்ராஃபிட்டும், 1 மாசம் லாஸும் இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் ஒரு லோன கொண்டு வந்தேன்னா, அந்த காச வச்சு நான் பிசினஸ டெவலப் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி ஐடியா குடுக்கலாம்? இல்ல இந்த பிசினஸ் அந்த அளவுக்கு சஸ்டெய்னபிளா இல்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்கள கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா, அவங்க ஃபினான்ஸ தான் ஒரு ஃப்ரண்ட் பாயிண்ட்டா வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன? இல்லங்க இப்ப எப்ப நீங்க வந்து வென் யூ கோ ஃபார் அ லோன் அப்படின்னதுன்னா, என்னுடைய பிசினஸ் வந்து நல்ல ஃப்ளரிஷ்ஷா இருக்கு. நல்லா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என் டீ கடைன்னா எல்லாருக்கும் வந்து நான் டீ கடை எடுத்துக்கிறேன். ஒரு டீ ஷாப் வச்சிருக்கீங்க. டீ ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னதுன்னா, நெறைய பேர் டீ குடிக்க வராங்க. டீ குடிக்கிறவங்க வந்து ஒரு பிஸ்கட் சாப்பிடுவாங்க. மென்னா நெறைய சிகரெட் குடிப்பாங்க. அங்கேயே ஒரு சுண்டலோ, இன்னும் வேற ஏதாவது ஒரு இது வச்சிருந்தீங்க அப்படின்னதுன்னா, நெறைய பேர் வருவாங்க. அப்ப இந்த பர்ட்டிகுலர் ஏரியால, இந்த ஒரு லொகேஷன்ல நல்ல ஓரளவுக்கு நீங்க ஃபேமஸ் ஆயிட்டீங்க.
அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன தெரியுதுன்னா இந்த பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணணும், எங்கேருந்து இந்த ப்ரொக்யூர்மெண்ட்லாம் பாலோ, டீ பவுடரோ, அந்த பிஸ்கட்ஸ் எல்லாம் எங்கேருந்து வாங்கணும், அதை எப்படி விற்கணும், அதை எப்படி பண்ணணும், அதுக்கு வந்து யாரை எம்ப்ளாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பணம் போட்டிருக்கீங்க, இது வந்திருக்கு. இப்போ இதை வந்து டூப்ளிகேட் பண்ணுறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ டிஃபிகல்ட் திங் பிகாஸ் யூ ஹவ் ஆல்ரெடி சக்சீடட் இன் யுவர் அட்டெம்ப்ட். அப்போ இதே இதை வந்து நீங்கள் டி நகரில் போட்டிருக்கிறது வந்து நீங்கள் நாளைக்கு அடையார்லையோ, ஒரு அண்ணா நகர்லையோ, ஓஎம்ஆர்லையோ நீங்கள் வந்து அங்கே போடலாம், ரெப்ளிகேட் பண்ணலாம். பிகாஸ் இங்கே வந்து நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்படிங்கும்போது அவங்களும் என்ன பார்ப்பாங்கன்னா, இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி டிஜிட்டல் எக்கானமியில் வந்து என்ன அட்வான்டேஜ்னா, முன்னாடி ஒரு டீ கடைக்காரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் லோன் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம். இன்னைக்கு பிகாஸ் ஆஃப் த டிஜிட்டல் மணி அவங்க பார்த்தோன்னா டெய்லி வந்து பார்த்தோன்னா ஒரு 15 ரூபாய் 20 ரூபாய்ட்டியோ ஒரு நாளைக்கு 500 டீ 15 எல்லாமே ஜிபேயில் வருது. 15 15 20 15 ஒரு இதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரும்போது அவங்க பார்க்குறாங்க, ஒரு மாதம் இவருக்கு இவ்வளோ ரூபாய் வருது, அதே மாதிரி ஒரு 6 மாதமாக வந்துட்டு இருக்கு அப்படின்னதுன்னா ஹீ இஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் த பிஸ்னஸ். அப்படிங்கும்போது பேங்க்கே வந்து அவங்க வந்து உங்களுக்கு தே ஆர் ஆஃபரிங் அ லோன். இதெல்லாம் முன்னாடி கிடைக்காது. பிகாஸ் ஏன் வந்து பேங்க்கு கொடுக்குறாங்கன்னா, பேங்க்குக்கு வந்து தே ஷுட் ஹேவ் த ப்ரெடிக்டபிள் இன்கம் உங்களுக்கு இருக்கான்னு பேங்க் பார்க்கணும். பேங்க் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் வந்து இன்னைக்கு ஈஸிலி ஆக்சசபிள். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களுடைய இதில் வந்து பிஸ்னஸ் வந்து அப்படி கைக்கும் வாய்க்கும் தான் இருக்குது, அது ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னதுன்னா என்னத்தினால கைக்கும் வாய்க்கும் இருக்குது அதுன்னு பார்க்கணும். அதாவது அந்த பிஸ்னஸுடைய க்ரோத்தே அவ்வளோவா கிடையாது. ஆர் பிஸ்னஸ்க்கு க்ரோத் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து யூ ஆர் நாட் ஸோ ஸ்மார்ட், அந்த பிஸ்னஸை வந்து நல்லா கண்டக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் இல்லாமல் இருந்ததுன்னா அது வந்து சோன்னு இருக்கும். இன்னொன்றில் வந்து சார் எல்லாம் இருக்குது, ஆனால் இப்போ என்னென்னா எனக்கு சில கடன்லாம் நிறைய இருந்தது, இப்போ நான் இந்த டெட்டை சர்வீஸ் பண்ணுறதுனால தான் எனக்கு வந்து ப்ராஃபிட் கம்மியாகுது, அதர்வைஸ் இந்த டெட்டு இல்லைன்னா எனக்கு வந்து பெருசாக இதாகாது அப்படின்னு இருந்ததுன்னா பிஸ்னஸ் வந்து ஃப்ளரிஷ் ஆகுது. அப்படின்னா நீங்கள் ஃபர்தர் டெட்டுக்கு போகிறீங்கன்னா அந்த டெட்டுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு, சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒருத்தர் வந்து 12% அல்லது 15% லோன் தராங்க, உங்களுடைய பிஸ்னஸில் வந்து 25% வந்து கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னா தென் யூ கேன் கோ ஃபார் அ லோன். பிகாஸ் அந்த 15-25 10% லோன் போனாலும் நம்மளுக்கு இருக்குதுன்னா நீங்கள் பண்ணலாம். ஆனால் நீங்கள் 15க்கு வாங்கி உங்களுடைய இதே 10-12% தான் கிடைக்குது அப்படின்னதுன்னா அது நீங்கள் போகவே கூடாது. தேங்க்யூ சார். ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இல்லை ஒரு பிஸ்னஸில் இன்னும் பெருசாக சக்ஸஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கு நிறைய ஃபினான்ஷியல் டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.